உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தேர்தல் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. வழக்கம் போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொடுப்போம்னு எல்லா கட்சிகள்ல இருந்தும் வாக்குறுதிகள் மழை நாலா பக்கத்துல இருந்தும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்போதும் நடக்கிறதானு சொல்றீங்களா? ஆனா இந்த முறை நிலவரம் கொஞ்சம் வேற. ஏன்னா களத்துல ஆளுங்கட்சியான திமுக, எதிர்கட்சியான அதிமுக கூட இப்போ தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகமும் குதிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களும் இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, இலவச சிலிண்டர், இலவச ஃப்ரிட்ஜ், 8000 ரூபாய் கூப்பன்னு ஒரு பக்கம் ஆஃபர்கள் அப்படியே தேர்தல் வாக்குறுதிகளா அள்ளுது. இதையெல்லாம் கேட்கும்போது பரவாயில்லையே, யார் வந்தாலும் கண்டிப்பா நமக்கு ஏதாவது கிடைக்கும் போலயே அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் நிதர்சனம் என்னன்னு தெரியுமா? இதையெல்லாம் செய்ய பணம் எங்கிருந்து வரும்? 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிற தமிழ்நாட்டால் இந்த பாரத்தை எப்படி தாங்க முடியும்? வாங்க இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை பார்ப்போமா? முதல்ல அந்தந்த கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு எந்த கட்சிக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும்னு ஒரு சின்ன கணக்கு ஒன்று பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? ஆச்சரியப்படாதீங்க, எதிர்கட்சியான அதிமுக. ஏன் அதிமுக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு முதல் வருஷத்தில் அதை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் இவங்களுக்கு 74,969.8 கோடி தேவைப்படுது. என்ன இவங்க வாக்குறுதியில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறோம், இலவச ஃப்ரிட்ஜு, இலவச கேஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களை தேர்தல் வாக்குறுதியில் வாரி இறைச்சிருக்காங்க. அதனாலேயே இவங்க பட்ஜெட் 75,000 கோடி கிட்டே இருக்கு. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் புதுசாக வந்தாலும் கூட தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிரடி அறிவிப்புகளுக்கு மட்டுமே 72,765.4 கோடி செலவாகும். திமுக ஆளுங்கட்சியான திமுகவினுடைய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு 57,311.5 கோடி தேவை. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், விஜயோட டிவிக்கு ஏன் இவ்வளோ அதிகமாக பட்ஜெட் தேவைப்படுது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பெண்கள் உரிமை தொகையை மற்ற கட்சிகள் 2,000 அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் 2,500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே வருஷத்துக்கு 39,000 கோடி வேணும். அது போக 6 இலவச சிலிண்டர் அறிவிப்புக்கு அதை கொடுக்கறதுக்கு மட்டுமே 11,160 கோடி ரூபாய் தேவைப்படுது. இப்படி தாங்க கணக்கு எகிரி எங்கேயோ போய் நிற்குது. அடுத்து திமுகவோட பிளான் என்ன? இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகையை 2,000 உயர்த்துறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மட்டுமே 31,200 கோடி செலவாகும். இது போக வருமான வரி கட்டாத 2 கோடி பேருக்கு 8,000 மதிப்புள்ள கூப்பன் கொடுக்க போறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மட்டுமே 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கி ஆகணும். ஆக மொத்தமா ஒரு 57,000 கோடி ரூபாய் இவங்களுடைய முதல் வருஷத்துல இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கு தேவைப்படுது. இப்போ விஷயத்துக்கு வரலாம். இந்த 75,000 கோடியோ அல்லது 57,000 கோடியோ இது நம்ம கிட்ட இப்ப கையிருப்புல இருக்கா? அதாவது தமிழ்நாட்டில் நிதர்சனமான உண்மை என்னன்னா இல்ல அப்படின்றது தான். தமிழகத்தோட மொத்த கடன் இப்போ 9.52 லட்சம் கோடியா இருக்கு. தெளிவா கேட்டுக்கோங்க, 9.52 லட்சம் கோடியா இருக்கு. வர வருஷம் இது 10 லட்சம் கோடியை தாண்டும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் கோடி கடன். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்குமே அரசாங்கம் கடன் வாங்கிட்டு இருக்கு. இதுல புதுசா 75,000 கோடி செலவு அப்படின்னா அது சாத்தியமா? அப்போ அரசாங்கம் இதெல்லாம் செய்யவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா செய்வாங்க. ஆனா அதுக்கு அவங்க கையாளுற வழிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர் வருமானத்துல 50,000 கோடி ரூபாய்க்கு மேல வர்றது டாஸ்மாக் மூலமாகத்தான். அது போக பெட்ரோல் டீசல் மீதான வரி, அப்புறம் ஜிஎஸ்டி. ஒருவேளை இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னா என்ன நடக்கும்? பத்திரப்பதிவு கட்டணம் உயரும், சொத்து வரி அதிகமாகும், மின்சார கட்டணத்தில் ஆரம்பிச்சு பேருந்து கட்டணம் வரைக்கும் எல்லாமே ஷாக் கொடுக்குற அளவுக்கு உயரப்போகுது. குவாரிகளை அரசு முறைப்படுத்தி வருமானம் பார்க்க நினைப்பாங்க. முக்கியமாக மது விற்பனையை இன்னுமே அதிகப்படுத்த திட்டமிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலவசங்களுக்கு பணத்தை வாரி இறைக்கும் போது புதுசாக ரோடு போடுறது, மேம்பாலம் கட்டுறது, புது அரசு மருத்துவமனைகள் உருவாக்குறது போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். சுருக்கமாக சொல்லணும்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை 100% அவங்க நிறைவேற்றுறது அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய நிதி சூழலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். மத்திய அரசுகிட்டேருந்து வர்ற நிதியும் சரியாக வந்தால் தான் இந்த வாக்குறுதிகளில் அட்லீஸ்ட் அவங்க ஒரு பாதியாவது நிறைவேற்ற முடியும். மக்களாகிய நாம கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை மட்டும் பார்க்காம இலவசமாக என்ன கொடுக்குறாங்க, இல்லை எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது அது பின்னாடி போகாமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வர இலவசங்கள் நாளைக்கு விலைவாசி உயர்வாவோ இல்லை வரி உயர்வாவோ நம்ம பாக்கெட்டில் இருந்து தான் பணத்தை எடுத்துகிட்டு போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை கட்சிகள் இத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்கல்ல, எந்த கட்சியோட வாக்குறுதி பிராக்டிகலா சாத்தியம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.